Hello dear friends, welcome back. இன்னைக்கு சாக்லேட் truffle கேக் செய்யறதுக்கான truffle cream எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாக்லேட் truffleக்கு எப்பவும் நீங்க கப் மெஷர்மென்ட்டை விட weighing scale அளந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சாக்லேட் truffle cream கிடைக்கும். இப்போ weighing scaleல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலோட வெயிட்ட ஃபர்ஸ்ட் 0 பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டேர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் டார்க் காம்பவுண்ட் அப்புறம் மில்க் காம்பவுண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். நீங்க வெறும் டார்க் காம்பவுண்ட் வச்சு கூட செய்யலாம். நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணனும்னு. டார்க் காம்பவுண்ட் மட்டுமே வச்சு செஞ்சாக்க லைட்டா ஒரு bitter டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் வேண்டாம், கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னு கஸ்டமர் கேட்டதனால நான் டார்க் காம்பவுண்ட் + மில்க் காம்பவுண்ட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லி டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியும் நீங்க பண்ணலாம். இப்போ மில்க் காம்பவுண்ட்ல ஒரு 300 கிராம், டார்க் காம்பவுண்ட்ல ஒரு 300 கிராம். கொஞ்சம் எனக்கு டார்க் காம்பவுண்ட் 20 கிராம் போல கம்மியா எடுத்துருங்க. சாக்லேட் ட்ரஃபிளுக்கு நீங்க கரெக்ட்டான மெஷர்மென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான creamy டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இல்லனா ரொம்ப டைட் ஆயிடும், அப்படி இல்லனா ரொம்ப லிக்விட் ஆயிடும். இப்போ மறுபடியும் weighing scaleல ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்துல தான் cream சூடு பண்ண போறேன். அதனால இந்த பாத்திரத்தோட வெயிட்ட 0 பண்ணிக்கலாம். அதுக்கு டேர் பட்டன் பிரஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபியோனா whipping cream தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே ட்ரோபோலைட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசன்ட்டா ஃபியோனா வாங்கியிருந்தேன். அதனால அதை எடுத்துருக்கேன். ஃபியோனா ஒரு 300 கிராம் எடுத்துக்கணும். இப்போ 600 கிராம் சாக்லேட்னா 300 கிராம் cream எடுத்துக்கணும். 1:2ன்ற ரேஷியோல கரெக்ட்டான மெஷரிங்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான cream கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ங்கற பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ 300 கிராம் cream எடுத்தாச்சு. பெர்ஃபெக்ட்டான சாக்லேட் ட்ரஃபிளுக்கு 1:2 ரேஷியோல நீங்க cream-ஐயும் சாக்லேட்டும் எடுத்துக்கணும். 300 கிராம் cream-க்கு 600 கிராம் சாக்லேட் எடுத்துர்க்கேன். 1:2 ரேஷியோல எடுத்துட்டு இப்போ cream-ஐ நல்லா சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்காம நல்லா ஹாட்டா இருக்கணும் cream, அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ சாக்லேட்டை சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த சூடான cream-ல அந்த சாக்லேட்டை போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாம நல்லா mix பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாக்லேட் கரைஞ்சு வரும். ஏனா மில்க் காம்பவுண்டும் சேர்த்திருக்கோம், டார்க் காம்பவுண்டும் சேர்த்திருக்கோம். ரெண்டுமே நல்லா கரையிற அளவுக்கு mix பண்ணிக்கிட்டே இருங்க. 3 ஃப்ளேவர்ஸ்ல சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணனும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லயே கொடுக்கிறேன், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் கரைஞ்சு வர அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே போல லிக்விடியா ஆனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன சாக்லேட் அப்படியே கரையாம கூட இருக்கும். அதனால ஒரு பவுல்ல இன்னைக்கு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இருக்கிறதுனால நான் இதிலேயே வடிகட்டி எடுத்துர்க்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதே போல வடிகட்டி எடுத்துக்கலாம். whipping creamல சாக்லேட் கனாஷ் mix பண்ணி சாக்லேட் cream ரெடி பண்ணிக்கலாம். அதே போல கேக் டெக்கரேஷன்ல drippings-ம் கொடுத்துக்கலாம். சாக்லேட் truffle யூஸ் பண்ணி லேயர் ஃபில்லிங் கொடுத்துட்டு டாப்ல நம்ம கேக்குக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் ட்ரஃபிளுக்கும் கனாஷுக்கும் சின்ன ஒரு மைல்டான டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அது என்னன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா அது சாக்லேட் கனாஷ். அதே நம்ம ஒரு 8 hours போல ஏர்டைட் பாக்ஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு செட் பண்ணி எடுத்தோம்னா creamy டெக்ஸ்சர்ல கிடைக்கும். அது சாக்லேட் ட்ரஃபிள். இதுதான் சாக்லேட் கனாஷுக்கும் ட்ரஃபிளுக்கும் உள்ள மேஜரான ஒரு டிஃபரன்ஸ்னா இதுதான். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன சாக்லேட்லாம் மெல்ட் ஆகாம இருக்கும். அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஒரு 8 hours ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு செட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இமிடியேட் ஆர்டர் வருது அப்படினா நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். மறுபடியும் நீங்க அத அப்புறம் மெல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 8 hours செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 8 hours செட் பண்ணி வச்சிருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல. இப்போ பாருங்க, இதே போல சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செய்யறதுக்கான ரெசிபி இதுதான். இப்போ சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1:2 ரேஷியோல தான் எடுத்துர்க்கேன். அதாவது 1/2 கப் cream-உம் 1 கப் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாக்லேட்ல cream-ஐ சூடு பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு இது மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சில வச்சுக்கிட்டோம்னா அதுதான் சாக்லேட் கனாஷ். இதையே ரூம் டெம்பரேச்சர்ல 8 hours செட் பண்ணி எடுத்தோம்னா creamy டெக்ஸ்சர்ல நமக்கு சாக்லேட் ட்ரஃபிள் கிடைச்சிரும். அவ்வளவுதான் फ्रेंड्स, சாக்லேட் கனாஷுக்கும் சாக்லேட் ட்ரஃபிளுக்கான டிஃபரன்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.